ஆற்றுல துணி துவைத்த மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளிக்கு நடந்த சோகம். இதுல ஈடுபட்டதாக சொல்லி 7 பேரை கைது செஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. தேனி அருகே பழனி செட்டிப்பட்டி மகாத்மா காந்தி தெருவை சேர்ந்தவங்க தான் போஜராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவருக்கு தான் தாமோதரன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காரு. இவருக்கு வயது 42 ஆகுது. அது மட்டும் இல்லாம இவர் மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளியும் கூட. இவருக்கு திருமணம் ஆகல. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சாலையோரம் இருக்கக்கூடிய மது பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிச்சு விற்பனை செஞ்சு அதன் மூலமா வரக்கூடிய பணத்தின் மூலமா தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. கடந்த நவம்பர் 6ஆம் தேதி வீட்டில இருந்து புறப்பட்ட இவர் பழனி செட்டிப்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்திற்கு பின்னாடி முல்லை பெரியாறு அணை ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பகுதியில உடல்ல பல காயங்களோட இருந்திருக்காரு. இதை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தேனியில இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை கல்லூரியில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்காக அனுமதிச்சிருக்காங்க. இவரை பரிசோதித்து பார்த்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை இவருடைய ஸ்டேஜ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, இவர் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க அப்பாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு மறுநாளே தாமோதரன் அவர்கள் உயிரிழந்திருக்காரு. மகன் இறந்ததை அடுத்து மகனுடைய இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாமோதரனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, காவல்துறையில போயிட்டு புகார் அளிக்கிறாரு. அவருடைய புகாரையும் காவல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தாமோதரனுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போயிட்டு அவருடைய உடலை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருடைய உடல்ல நிறைய காயங்கள் இருக்கு, இதனால மேபி அவர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரேத பரிசோதனையுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காவல் அதிகாரிகள் இந்த விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. விசாரணையை தொடங்கின காவல் அதிகாரிகள் அருகில் உள்ள ஒரு கோவில்ல பொருத்தப்பட்ட சிசிடி கேமரா மூலமா ஒரு 7 இளைஞர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அள்ளிநகரம் பகுதியை சேர்ந்த பிரவீன்குமார், ஹரிஷ் பிரவீன்குமார், புவனேஸ்வர், பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 பேரை போலீசார் கைது செஞ்சு விசாரணையை மேற்கொள்றாங்க. கைது செஞ்சு அவங்களை விசாரிக்கும் பொழுதுதான் ஒரு திடுக்கிடும் உண்மையானது வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, கடந்த நவம்பர் 6ஆம் தேதி தாமோதரன் அந்த ஆற்று பகுதியில தான் துணி துவைச்சிட்டு இருந்திருக்காரு. துணி துவைக்கும் பொழுது துணியில் இருந்து அந்த அழுக்கு தண்ணி எல்லாமே போயிட்டு பக்கத்துல இருந்த ஒரு 7 இளைஞர்கள் மீது பட்டிருக்கு. இதனால கோபமடைந்த அந்த 7 இளைஞர்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உடனடியா தாமோதரன் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. வாக்குவாதம் முத்தி போய் இவங்க எல்லாருமே தாமோதரனை தாக்கும் பொழுது பக்கத்துல இருந்து ஒரு தென்னை மர கட்டையை எடுத்து தாமோதரன் ஒருத்தர் தாக்கி இருக்காரு. அதனாலதான் தாமோதரன் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இவர் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து இவங்க என்ன ஆச்சோ எதுன்னு தெரியாம பயந்து போய் அந்த இடத்துல தாமோதரனை தனியா விட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல தொடர்புடைய அருண்குமார் மற்றும் மாயக்கண்ணன் அப்படிங்கிறவங்களையும் காவல்துறையினர் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளியை தாக்கிய இந்த 7 பேர் மீதும் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேனி மக்கள் அனைவருமே காவல் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.